வணக்கம். நமது டிவியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ஷலோமி நாகேந்திரன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலம் அதிகரிக்கும் சர்வதேச நாடுகளின் ஆதரவு. தமிழர் தாயகத்தில் என்பிபிக்கு இடமில்லை, கூட்டாட்சி அமைக்கும் தமிழ் கட்சிகள். அன்னூர் அரசிற்கு நாமல் எச்சரிக்கை, நான் மஹிந்தவின் மகன், ஒருபோதும் அடிபணிய போவதில்லை என சூளுரை. தேசிய மக்கள் சக்திக்குள் பாரிய விரிசல். அதிகரிக்குமா மின் கட்டணம்? இதுவரை விபத்துகளில் சிக்கி 975 பேர் பலி. மீண்டும் விஸ்வரூபம் எடுக்கும் கொரோனா தொற்று. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். முள்ளிவாய்க்கால் பேரவலத்திற்கு சர்வதேச நாடுகளின் ஆதரவு பெருகி வருவதாக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் வேட்பாளர் சுபிகரன் நிசாந்தன் தெரிவிக்கின்றார். எமக்கான நீதி என்பது நீண்ட ஒரு தூரத்திலே இருந்தாலும் இன்று சர்வதேச அளவிலே எமது போராட்டம், எமது விடுதலைக்கான போராட்டம் அரசியல் ரீதியாக வடகிழக்கில் பல அடக்குமுறைகள் அச்சுறுத்தல்களுக்கு மத்தியிலும் கடந்த 16 வருடங்களாக அரசியல் செயற்பாடுகளை தமிழ் தேசிய பாதையில் முன்னெடுத்து வந்திருந்தாலும் இன்று அதில் பரிமாண வளர்ச்சி என்பது சர்வதேச அளவிலே பிரித்தானியா உட்பட பிரித்தானியா, கனடா, பிரான்ஸ், சுவிஸ் போன்ற எங்களுடைய புலம்பெயர் மக்கள் அங்கு வாழக்கூடிய இடங்களில் எமது அடுத்த தலைமுறையினர் இன்று எங்களது போராட்டத்தை கையிலெடுத்திருக்கின்றார்கள். அங்கே கனடாவிலே அமைக்கப்பட்டிருப்பது சில தரப்புகள் முள்ளிவாய்க்கால் நினைவு தின தூபி என்று சொல்கின்றன. இன்னும் சில தரப்புகள் இனப்படுகொலையை வலியுறுத்தும் வகையிலான தூபி என்று சொல்கின்றன. இது தொடர்பிலே பல்வேறு அபிப்பிராயங்கள் இருக்கின்ற நிலையிலும் எங்களை பொறுத்தவரையிலே தற்போதைய அரசியல் சூழலிலே கனடாவிலே அமைக்கப்பட்ட அந்த குறித்த கட்டுமானம் இலங்கையிலே இருக்கக்கூடிய சில முகமூடிகளை வெளிப்படுத்தி இருக்கிறது, கிழித்தறிந்திருக்கிறது. புலம்பெயர் தமிழ் மக்கள் மத்தியில் கூட இப்போதைய அரசியல் சூழல் தொடர்பிலே ஒரு தவறான ஒரு பார்வை உருவாக்கப்பட்டிருந்தது, ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருந்தது. அவ்வாறான முகமூடிகளை கனடாவிலே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்போதைய கட்டுமானம் உடைத்தறிந்திருக்கிறது என்ற வகையிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். தமிழர் தாயகத்தில் உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கு இடமளிக்காமல் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானித்துள்ளன. தமிழர் தாயகமான வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளின் அதிகாரத்தை ஆளும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றுவதற்கு இடமளிக்காமல் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க தீர்மானித்துள்ளன. உள்ளூராட்சி சபை தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வடக்கு கிழக்கில் 35 சபைகளில் முதல் நிலை பெற்றுள்ளது. எனவே மேற்படி சபைகளில் ஆட்சி அமைப்பதற்கு தார்மீக அடிப்படையில் ஏனைய தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று தமிழரசு கட்சி கோரிக்கை விடுத்துள்ளது. இந்நிலையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் இணைந்து ஆட்சி அமைப்பது குறித்து ஆராயும் சந்திப்பொன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மற்றும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கட்சிகளுக்கு இடையில் யாழ் கந்தரோடையில் அமைந்துள்ள சித்தார்த்தனின் இல்லத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பில் வடக்கு கிழக்கில் உள்ள உள்ளூராட்சி சபைகளில் தமிழ் கட்சிகளே ஆட்சி அமைக்க வேண்டும் எனவும் அந்த சபைகள் குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியின் வசம் செல்வதற்கு அனுமதிக்க கூடாது எனவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நான் மஹிந்தவின் மகன், ஆகவே ஒருபோதும் அச்சுறுத்தலுக்கு அடிபணிய போவதில்லை என அன்னூர் அரசாங்கத்திற்கு நாமல் ராஜபக்ச எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அத்துடன் அச்சுறுத்தல்களுக்கு அடிபணிந்து ஒருபோதும் அரசியல் முடிவுகளை எடுக்கப் போவதில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஆற்றிய உரை ஒன்று தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். தற்போதைய ஜனாதிபதி 2005 எனது தந்தையுடன் செயற்பட்டார். அந்த வகையில் நான் மஹிந்த ராஜபக்சவின் மகன். அச்சுறுத்தல்கள் மூலம் முடிவுகளை எடுக்க வைக்க முடியாது. நாம் மக்கள் ஆணையை ஏற்போம், ஆனால் அரசியல் ரீதியில் விடுக்கப்படும் அச்சுறுத்தலுக்கு அடிபணிய தயாரில்லை. மக்கள் வழங்கியுள்ள ஆணையின் பிரகாரமே உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தீர்மானிக்கப்படும். ஜனாதிபதி அழுத்தங்கள் விடுப்பதால் எமது நிலைப்பாடு மாறாது என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்குள் பாரிய பிளவு ஏற்பட்டுள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுள் பாரிய விரிசல் ஒன்று தீவிரமடைந்து வருவதாக அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். அதற்கமைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஒரு அணி ஜேவிபி சார்பு கடும் போக்குவாத அணியாகவும், பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையில் இன்னும் ஒரு அணி மிதவாத போக்குடைய அணியாகவும் பிளவுபட தொடங்கியுள்ளது. தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய தலைமையிலான அணியில் உயர்கல்வி தகமையுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் காணப்படுகின்றனர். அதேநேரம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஆரம்பத்தில் மிதவாத போக்குடைய அணி சார்பாக இருந்த போதும் அண்மையிலிருந்து கடும் போக்குவாத அணி பக்கம் சாய தொடங்கியிருப்பதாக கொழும்பு அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. மின் கட்டணத்தை 18.3% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை தெரிவிக்கின்றது. செலவுகளை பூர்த்தி செய்வதற்காக மின் கட்டணத்தை 18.3% அதிகரிக்க வேண்டும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு ஜூன் முதல் வாரத்தில் இவ்விடயம் தொடர்பான இறுதி தீர்மானத்தை எடுக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைத்துள்ளது. வவுனியாவில் இன்று காலை வீசிய மினி சூறாவளியினால் பல பாதிப்புகள் பதிவாகியுள்ளன. வவுனியாவில் இன்று காலை வீசிய மினி சூறாவளியால் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மரங்கள் முறிந்து விழுந்ததுடன் மக்கள் குடியிருப்புகள், வியாபார நிலையங்கள், வாகனங்கள் என சேதமடைந்துள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை வவுனியாவின் குருமன்காடு பூந்தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் காற்றுடன் மழை பெய்துள்ளது. மேலும் பூந்தோட்டம் சந்தையில் மின்சார வயரின் மீது தென்னை மரம் முறிந்து விழுந்து ஆபத்தான நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் வாகன விபத்துகளில் சிக்கி 975 பேர் பலியாகினர். இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 975 பேர் உயிரிழந்ததாக இலங்கை மருத்துவ சங்கம் தெரிவித்துள்ளது. வாகனத்தை செலுத்தும் போது சாரதிகளுக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கத்தினாலேயே அதிக விபத்துகள் ஏற்பட்டுள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார். வாகனங்களை செலுத்தும் போது நித்திரை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் வாகனத்தை சுமார் 20 நிமிடம் நிறுத்தி ஓய்வெடுத்ததன் பின்னர் மீண்டும் பயணிக்குமாறும் அவர் வாகன சாரதிகளிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். அதேபோல தூர பகுதிகளுக்கு பயணிக்கும் போது குறைந்தபட்சம் 1 அல்லது 2 மணித்தியாலங்களுக்கு ஓய்வெடுக்குமாறும் இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் வைத்தியர் சுரந்த பெரேரா தெரிவித்துள்ளார். கனடாவில் கைது செய்யப்பட்ட பிரசன்ன நல்லலிங்கத்தை பிரான்சுக்கு நாடு கடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு பாரிஸ் அருகே ஒரு கும்பல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் இலங்கை பாதாள உலக குழு தலைவரை நாடு கடத்த ஒன்டாரியோ நீதிபதி அனுமதி வழங்கியுள்ளார். டொரண்டோ தெற்கு தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிரசன்ன நல்லலிங்கம் 30 நாட்களுக்கு பிறகு கனடாவின் நீதி அமைச்சரின் ஒப்புதலுக்காக காத்திருக்கும் நிலையில் பிரான்சிடம் ஒப்படைக்கப்படவுள்ளார். வழக்கின் ஒரு சர்ச்சைக்குரிய பதிவின்படி செப்டம்பர் 21, 2022 அன்று நல்லலிங்கம் ஆவா குழுவின் 4 உறுப்பினர்களுக்கு ஆயுதங்களை வழங்கி பாரிஸின் வடக்கு புறநகர் பகுதியில் அமைந்துள்ள ஒரு பகுதிக்கு சென்று ஒரு கும்பலின் வாகனத்தை அடித்து நொறுக்க அறிவுறுத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இன்றும் சில இரவு நேர தபால் ரயில்கள் இயங்காது என ரயில்வே திணைக்களம் அறிவித்துள்ளது. ரயில் நிலைய அதிபர்களால் முன்னெடுக்கப்படும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக இன்றிரவு நேர தபால் ரயில்கள் இயங்காது என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 8 தபால் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. கொழும்பு பதுளை, மட்டக்களப்பு கொழும்பு, திருகோணமலை கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் கொழும்பு ஆகிய ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ரயில் நிலைய அதிபர்கள் சங்கம் நேற்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பை ஆரம்பித்துள்ள நிலையில் இன்று நள்ளிரவுடன் அது முடிவடைகிறது. இருப்பினும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக ரயில்வே திணைக்களத்தால் இன்று காலை பல ரயில் சேவைகளை ரத்து செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இன்று நள்ளிரவுடன் பணிப்புறக்கணிப்பு முடிவுக்கு வந்தாலும் தங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாவிட்டால் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடுவோம் என்று ரயில்வே நிலைய அதிபர்கள் சங்கத்தின் தலைவர் சுமேத சோமரத்ன தெரிவித்தார். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகன ஏலத்தின் போது மோசடி இடம்பெற்றுள்ளதாக தயாஸ்ரீ ஜெயசேகர குற்றம் சாட்டியுள்ளார்.
ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான வாகனங்கள் ஏலம் விடப்பட்ட போது போலியான விலை மனு கோரல் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தயாஸ்ரீ இதனை தெரிவித்தார். அந்த வாகனங்கள் குறைந்த விலையில் விற்பனை செய்துள்ளமை தொடர்பில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்வதற்கும் எதிர்பார்த்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். தொடர்பான சர்வதேச செய்திகள். ஆசியாவின் சில நாடுகளில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளது. ஆசியாவின் சில பகுதிகளில் மீண்டும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஹாங்காங், சிங்கப்பூர், சீனா மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் கொரோனா தொற்று எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. ஹாங்காங்கின் முக்கிய பகுதிகளில் பலரிடம் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனை மாதிரிகளில் பெரும்பாலானவற்றில் தொற்றுகள் உறுதியாக இருப்பது தெரியவந்துள்ளது. அதேவேளை சிங்கப்பூரில் ஒரே வாரத்தில் 28% கொரோனா தொற்றுகள் பதிவாகியுள்ளன. அதேபோல தாய்லாந்திலும் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கொரோனா தொற்றால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை உறுதியான தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 9 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். உக்ரைனின் வடகிழக்கு பிராந்தியமான சுமியில் ரஷ்ய ஆளில்லா விமானம் ஒன்று பஸ்ஸில் மோதி 9 பேர் கொல்லப்பட்டுள்ளதோடு 4 பேர் காயமடைந்துள்ளனர். மாஸ்கோவும் கியேவும் பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் நேரடி அமைதி பேச்சுவார்த்தை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இது மற்றொரு செல் தாக்குதல் மட்டுமல்ல, இது ஒரு இழிவான போர்க்குற்றம் என உக்ரைனின் தேசிய போலீஸ் தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையை மேற்கோள் காட்டி சுமி பகுதியில் உள்ள உக்ரைனிய ராணுவ உபகரணங்கள் நிறுத்தும் பகுதியை ரஷ்ய படைகள் ட்ரோன்களால் தாக்கியதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. துருக்கியில் நடந்த ரஷ்ய மற்றும் உக்ரைனிய அதிகாரிகளின் சந்திப்பு தற்காலிக போர் நிறுத்தத்திற்கு மத்தியஸ்தம் செய்ய தவறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இடைநிறுத்தப்பட்ட பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர் இன்று மீண்டும் ஆரம்பமாகிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட பதற்றமான சூழ்நிலை காரணமாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் கிரிக்கெட் தொடர் அண்மையில் இடைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் குறித்த தொடர் மீண்டும் ஆரம்பமாகும் என பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை முன்னதாக அறிவித்திருந்தது. அதன்படி இன்றைய போட்டியில் கராச்சி கிங்ஸ் மற்றும் பெஷாவர் சல்மி அணிகள் மோதுகின்றன. இந்த போட்டி இன்றிரவு 8 மணி அளவில் ஆரம்பமாகிறது. இத்துடன் நமது டிவியின் அனைத்து பிரதான செய்திகளும் நிறைவு பெறுகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள நமது LK.com எனும் எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் எமது யூடியூப் தளத்தினையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.